ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு பாதுகாப்பு. நிறைய வீடுகள்ல வாசல்ல ஒரு பெரிய மரக்கதவு இருக்கும்ல, நல்ல அது அழகான டிசைன் எல்லாம் போட்டு கூட வச்சிருப்பாங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மரக்கதவுக்கு அடுத்து ஒரு கிரில் கேட் போட்டிருப்பாங்க. எதுக்கு? ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்முடைய வாழ்க்கைக்கு இது மாதிரி ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சரி, இந்த உலகத்தை படைத்த அந்த கடவுள் மட்டும்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ லோகத்தை படைத்த கடவுள். அவரே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாம் அதுதான். பைபிள்ல ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? அவரை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணுவாராம். வாவ், எவ்வளவு சூப்பர்ல! இந்த உலகத்தை படைத்த அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுளே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார்னா, அப்படி அவர் இருக்கும்போது நமக்கு உள்ள இருந்து ஒரு பாதுகாப்பும் கொடுப்பாரு தானே. நம்மள சும்மா விட்டுருவாரா என்ன? சரி, உள்ள இருந்து பாதுகாப்பு கொடுப்பாரு. அப்ப அந்த வெளியிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கிரில் கேட் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. கலாத்தியர் 3:27 என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். தரித்து கொள்றதுன்னா என்ன? இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இதை சுத்த தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? இந்த உடையை தரித்துக்கொள் அப்படின்னு. இங்கிலீஷ்ல இந்த வசனம் எப்படி தெரியுமா இருக்கு? And all who have been united with Christ in baptism have put on Christ like putting on new clothes. ஒரு புது உடையை போடுறது மாதிரி, தரித்து கொள்வது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கொள்றோமா. அப்பனா எவ்வளவு ஒரு சூப்பரான பாதுகாப்பு அவர் கொடுத்துருவார், அப்படித்தானே? இத வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருக்குமே முட்டை தெரியும். முட்டை தெரியாதவங்களே இருக்க முடியாதுல்ல. எல்லாரும் மோஸ்ட்லி முட்டை சாப்பிடுறோம். அப்ப அந்த முட்டைக்குள்ளுக்கு என்னெல்லாம் இருக்கும்? ஒரு மஞ்சள் கரு இருக்கும், அப்புறம் ஒரு வெள்ளைக்கரு இருக்கும். பாருங்க, ஒரு மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு, அப்புறம் வந்து முட்டை ஓடு இருக்கு. சரி, இப்போ இந்த முட்டையின் வெள்ளைக்கரு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ருசி உண்டா? இத வந்து யாரு கரெக்டா இதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 50 வயசுக்கு மேல ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் அப்படி எல்லாம் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க இனி முட்டையில மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடணும், ஆம்லெட் போட்டா கூட அப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள கேட்டா சொல்லுவாங்க, அதுல டேஸ்டே இல்லை, அது என்ன மஞ்சக்கரு இல்லாம ஒரு வெள்ளைக்கரு, ருசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ருசி இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி பைபிள்ல இதை பற்றி போடப்பட்டிருக்கு பாருங்க. யோபு 6:6 முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ. இந்த யோபு புக்கு பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அதுல இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாசிச்சு பாருங்க. சரி, திருப்பி இந்த முட்டைக்கு வரலாமா? இந்த முட்டையில வெள்ளைக்கரு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற ஏனோ தானோன்னு அப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்குதா? அப்படின்னா நீங்க இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்குள் வந்து விட்டால் உங்களுடைய ருசியற்ற அர்த்தமற்ற ஏனோ தானோன்னு இருக்கிற அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள அழகான ஒரு வாழ்க்கையாக மாறும். அது மட்டும் இல்ல, அடுத்தது நீங்க அவரை ஆண்டவர் என்று விசுவாசித்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா நீங்க அவரையே தரித்து கொள்வது போல. அப்போ உங்களுக்கு ஒரு அவுட்வர்ட், வெளியிருந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் அவர் கொடுத்து விடுவார். உள்ளிருந்தும் பாதுகாப்பு, வெளியிருந்தும் பாதுகாப்பு. இப்போ இந்த முட்டையில இந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி. அப்போ இந்த ஓட்டை உடைக்காம அந்த வெள்ளைக்கருவை நீங்க வந்து எடுத்து சாப்பிட முடியுமா? இல்லல்ல, முடியாது. அப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னா அவரை தாண்டி யாருமே உங்களை டச் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமா? Try Jesus. God bless you.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிளை மறந்துடாதீங்க. நீங்க மற்றவங்களுக்கு ஜீசஸை பத்தி, அவரை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.